கொடைரோடு டாஸ்மாக் மதுக்கடையில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை. மது பிரியர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம். டாஸ்மாக் கடை ஊழியரிடம் மது பிரியர்கள் வாக்குவாதம், பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு டாஸ்மாக் மதுக்கடைகள் மது விற்பனை ஒரு பாட்டில் ரூபாய் 20 முதல் 30 வரை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக தொடர்ந்து புகார் எழுந்து வருகிறது. அதேபோல் டாஸ்மாக் மதுக்கடை அருகே அரசு அனுமதி இல்லாமல் ஒரு சில பார்கள் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் டாஸ்மாக் மதுக்கடை திறக்கப்படுவதற்கு முன்பும் மதுக்கடைகள் இரவில் அடைக்கப்பட்ட பிறகும் கூடுதல் விலைக்கு பார்கள் மது விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் டாஸ்மாக் மதுக்கடை விற்பனையாளர்களும் இணைந்து மது பிரியர்கள் விரும்பி அருந்தும் மது பாட்டில்கள் பார்களில் மட்டுமே சப்ளை செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் மது பிரியர்கள் விரும்பி குடிக்கும் மது பாட்டில்கள் பார்களில் மட்டுமே கிடைக்கின்றன. இதனால் மது பிரியர்கள் விரும்பி குடிக்கும் மது பாட்டில்கள் டாஸ்மாக் மது கடைகளில் கிடைப்பதில்லை என புகார் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் நிலக்கோட்டை அடுத்து கொடைரோடு டாஸ்மாக் மது கடையில் ஒரு பாட்டிலுக்கு ரூபாய் 20 முதல் 30 வரை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக அம்மை நாயக்கனூர் சேர்ந்த பிரபாகரன் என்ற மது பிரியர் மதுக்கடை அருகே கொடைரோடு ரயில் நிலையம் எதிரில் சாலையில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி தனி ஒரு ஆளாக திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அந்த வழியில் வந்த வாகனங்களை மறித்து டாஸ்மாக் மதுக்கடையில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்வதை எதிர்த்து நான் போராடி வருகிறேன். இந்த நேரத்தில் வாகனங்கள் செல்லக்கூடாது என கார் மற்றும் வாகனங்களில் வந்தவர்களிடம் பிரபாகரன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதேபோல் டாஸ்மாக் மதுக்கடை சென்று கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்வதை தட்டி கேட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது பிரபாகரனுக்கு ஆதரவாக அங்கிருந்த மற்ற மது பிரியர்கள் டாஸ்மாக் மதுக்கடை ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் டாஸ்மாக் மதுக்கடையில் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 1 மணி நேரம் வாக்குவாதத்திற்கு பிறகு மது பிரியர்கள் கலைந்து சென்றனர். டாஸ்மாக் மதுக்கடையில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்வதை தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மது பிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர்.